சுடர பத்தின உண்மைகள் தெரியாம தான் விஜய் கமிட் ஆயிட்டாரு. அதாவது இந்த சுடர கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது நம்ம விஜய் சுடர கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. நான் ஏற்கனவே இவங்க ரேணுகா கூட வாழ்ந்திருக்கேன். இவ ரேணுகா அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதா விஜய் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம மல்லி சொல்லக்கூடிய விஷயம், அதாவது நீ இப்பவே துண்ட காணோம், துணிய காணோம்னு இங்கிருந்து எஸ்கேப் ஆயி ஓடிட்ட அப்படின்னா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது. நீ யாரு, என்ன, ஏது அப்படின்றத இந்த கல்யாணத்துக்குள்ள நான் எல்லாத்தையுமே நிரூபிச்சு, உன்னை இங்கிருந்து நான் துரத்த தான் போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதை எதையுமே ஒரு பொருட்படுத்தாம இந்த ரேணுகா, அதாவது இந்த சுடர் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா கடைசியில நம்ம விஜய், மல்லி 2 பேருமா சேர்ந்து இந்த ரேணுகாவ இங்கிருந்து பொட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கடைசியில அடிச்சு துரத்த போறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு. அதாவது கெட்டது என்னைக்குமே அதாவது அவங்களுக்கு வந்து நல்லது நடக்காது அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த சுடர் வந்து அடுத்தவங்க வாழ்க்கைக்கு இப்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய் வந்து ரேணுகாவை ரொம்ப நம்பினாங்க. உண்மையிலேயே இங்க இருக்கிறது ரேணுகா தான். அதாவது இதுக்கு முன்னாடி ரேணுகா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. அடுத்ததா தன்னோட பொண்ணுக்கு அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு காலமா வந்து நம்ம மல்லிய வந்து அதாவது கஷ்டப்பட்டு மல்லிய கல்யாணம் பண்ணி அடுத்ததா இப்பதான் வெண்பா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளவே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம விஜய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது, சுடர் அப்படின்ற மாதிரி சொன்னா விஜய் நம்ப போற ஆள் இல்ல. ஆனா எப்படி நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட தான். இப்போ நம்ம மல்லி ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படின்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட எல்லா ஆதாரங்களையும் காட்டுறாங்க. அப்படி என்ன ஆதாரம் கிடைக்குது அப்படின்னா, இந்த சுடர் ரகுவ போய் மீட் பண்ணி அங்க வந்து பேசியிருக்காங்க. ரகு கிட்ட வந்து பேசிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. நான் இங்கேயே வந்து இந்த ரேணுகாவா செட்டில் ஆயிடுறேன். எனக்கு அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இங்க பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு. விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு புருஷனா வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மல்லிய துரத்திட்டு அடுத்ததா இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மல்லி அழகா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை விஜய் கிட்ட போட்டு காட்டிட்டாங்க. விஜய்க்கு வந்தது பாருங்க கோவம். அதாவது ரேணுகா மாதிரியே இருக்காங்க அப்படின்றதுனால மட்டும் கோவப்படாம அவங்க பண்றது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதாவது என் என் வைஃப் ரேணுகா ரொம்ப நல்லவங்க. அவங்களோட முக ஜாடையில நீ வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு ஏமாத்துக்காரியா இருக்கியே, இவ்வளவு வந்து ஃப்ராடா இருக்கியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி வருத்தப்படவும் ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என் ரேணுகா ரொம்ப நல்லவ. ஆனா நீ இந்த அளவுக்கு கேடு கெட்டவளா இருப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு மேல இங்கிருந்து இங்க நிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்கிருந்து நீ எங்கேயாச்சும் கிளம்பி போய்கிட்டே இரு. அதே மாதிரி இதுக்கு மேல வந்து என் கண்ணுல மட்டும் பற்றாத. ஏன்னா உன்னை இப்ப கூட நான் விடுறதுக்கான காரணம் நீ ரேணுகா மாதிரியே இருக்க அப்படிங்கிறதுனால மட்டுமே தான். அப்படி இல்ல அப்படின்னா இந்நேரத்துக்கு போலீஸ வர வச்சு உன்னை ஜெயிலுக்கு நான் அனுப்பியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா ரேணுகா, அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட தான் போறாங்க. அதுக்கு முன்னாடியே மல்லி சொன்னப்பவே கிளம்பி போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.